கூட ஆனால் கண்டறிந்தமாய் தாக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஏண்டா கையில் இருந்த ஆயுதங்கள் அப்படி. 24ஆம் திகதி இரவு ஏற்பட்ட கொடூரமான தாக்குதலில் தக்கியாவாதிகளின் பழிச்சிடும் வாள்களால் சீவப்பட்டு அறுக்கப்பட்டவர்களின் காயங்களும் மனத்தாக்கங்களும் இதோ. கொடூர உள்ளத்தோடு விரிபிடித்து வாளேந்தி வந்த தக்கியாவாதிகள் பள்ளிவாசலின் முன்னே கண்ணுக்கெதிரே தெரிந்த முஸ்லிம்களின் முகத்தை குதறி குதறி வெட்டி அறுத்தார்கள். மீதமிருந்த உடல்களையும் இரத்த கரைகளால் நிறம் தீட்டினார்கள். பேர்வலை வைத்தியசாலையில் தாக்கப்பட்ட தங்கள் பச்சிளம் பிள்ளைகளுடன் இருந்த தாய்மார்கள் பேசுகிறார்கள். எங்களோட பிள்ளைகளை ரொம்ப வருத்தத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு முழிச்சு கொண்டு பதட்டமா பதறி போய் பயத்தோட ஷேக் ஷேக் என்று கத்துவாங்க. அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஷேக் பயங்கரமா நடந்திருக்கிறான். எங்களோட பிள்ளையோட இந்த நிலைமையை பார்க்க எங்களோட மனசு தாங்குதில்லை. மனதளவில் இவர்கள் பாதிக்கப்படும் அளவு பயங்கரமான தாக்குதல் தான் அங்கு நடந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட இந்த நோயாளிகளுடன் வாஜித் என்ற சிறுவனை பற்றி நாம் பார்ப்போம். சர்வதேச பாடசாலையில் படிக்கும் அந்த 13 வயது நிரம்பிய வாஜித் என்ற சிறுவன் உடனடியாக ஒரு விடயத்தை பற்றிய தகவலை சேகரித்து அதனை கொண்டு ஆங்கிலத்தில் சிறப்பாக உரை நிகழ்த்தும் திறமையுள்ள மாணவன். 24ஆம் திகதி மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் அல்லாஹுவின் ஆலயத்தை பாதுகாக்கும் பணியிலிருந்த ஆண்களுக்கு தன் வீட்டிலிருந்து தேநீர் ஊற்றி வர ஓர் வாளியை பள்ளி முஅத்தினான ஜாபிரிடமிருந்து எடுத்துக்கொண்டு வீடு திரும்புகிறான் அந்த சின்னஞ்சிறுவன் வாஜித். அந்த நேரத்தில் படை திரண்டு வந்த தக்கியாவாதிகளின் கண்களுக்கு தென்பட்ட இந்த சிறுவனை அடுத்த கணமே ஈவிரக்கமின்றி வெட்டி தீர்த்தார்கள். ஏன் இந்த அநியாயம்? அல்லாஹுவின் அடியார்களுக்கு ஒத்தாசை செய்ய நினைத்ததுதான் அந்த பிஞ்சு உள்ளம் செய்த தவறா? ஊசலாடும் அந்த சின்னஞ்சிறுவனின் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிப்பது யார்? இந்த கொடூரமான சம்பவம் நடந்ததும் உடனே போலீசுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 10 நிமிடம் கடந்துவிட்ட பின்னரே போலீசார் அந்த இடத்தை அடைகின்றனர். ஏன் இப்படி ஒரு அலட்சியம்? எதற்காக போலீசார் இப்படி அநியாயத்திற்கு எதிராக கவனம் எடுக்காமல் நடந்து கொண்டார்கள்? இதற்கு பின்னால் உள்ள மர்மம்தான் என்ன? அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த 2 மனிதர்களின் அப்பாவி ஜனாசாக்களை புதைத்த பின் கூடியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளம் ஒன்று திரண்டு ஊர்வலம் நடத்த புறப்பட்டன. இந்த ஊர்வலம் சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த நடத்தப்பட்டதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆத்திரத்தில் நொந்து கொண்டிருந்த அந்த ஊர்வலக்காரர்கள் சொன்னது இதுதான். அன்றைய நாள் போலீஸ் டிஐஜியை சந்திக்க சென்ற இந்த ஊர்வலக்காரர்களுள் இருவருக்கு டிஐஜி சொன்ன பதில் இதோ. நாளைக்கு நீங்கள் போடுற அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த ஷேக்கை பிடிச்சி தரதாக நான் உங்களோட மக்களுக்கு வாக்களிக்கிறேன். அதன்படி அடுத்த நாளும் நியாயத்திற்காக போராடிய அந்த மக்கள் கூட்டமும் கூடியது. என்றாலும் கூட்டம் நடைபெற முடியாத வண்ணம் திடீரென போலீசார் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தார்கள். நீதிக்கு சேவை செய்ய வேண்டிய டிஐஜி வாக்கை மீறிவிட்டார். அநியாயக்காரன் தப்பிவிட்டான். போலீசாரின் இந்த மௌனங்களுக்கும்
அமைதியான நடவடிக்கைகளுக்கும் காரணம்தான் என்ன? அவர்களின் நீதமான செயல்பாடு இதுதானா? வாக்கு மீறிய போலீசாரின் செயலை பொறுத்திருப்பதுதான் நமது கதியா? வீடியோ கொண்டு குற்றல்ல நவாஸ் ராஜா கவசமாக ஓப்பன் கையில் இல்லை வந்து நான் ரோட்